ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து எங்கள் இந்த செய்திக்கு கடந்து ஜெயிப்போம். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில் வாரத்தின் முதல் நாளிலே உண்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியை இதோ இந்த பந்தியில், மிக முக்கியமாக இந்த பந்தியில் கை வைக்குமாறு இங்கே கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ வந்து கொண்டிருக்கும் மக்களை நீரே வேகமாய் கூட்டு வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்வேன் தகப்பனே. இதோ தகப்பனே, நான் நல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே, அடியனை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். யாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பன் குரும் ராஜாவுமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறையாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலோடும் சந்தோஷத்தோடும் இந்த காலை வேளையை வரவேற்கிறேன். மிக முக்கியமாக அப்பா சொன்ன மாதிரி எப்பொழுதும் சந்தோஷமானு போட்டிருக்கணும். அது இதாகிடுச்சு. நாங்கள் போன வாரம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். உறவினர் கல்யாணம் தான், எல்லாருமே போயிருந்தோம். என்னோட பெரியம்மா பையன் கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம். அவர்கள் வேற திருச்சபையை சேர்ந்தவங்க. நாங்கள் போய் எல்லாருமே குடும்பமாக போயிருந்தோம். போய் கல்யாணத்தை வந்து சபையில் வச்சு நடத்திட்டு அப்புறம் மண்டபத்துக்கு வர்ற மாதிரி. அந்த சபைக்கு உள்ளே போய் உட்காந்தா நல்லா பெரிய சபை, நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. சகோதரெலாம் வந்து உட்கார்ந்தாங்க. ரொம்ப அழகாக எல்லாம் பிளான் பண்ணாங்க. நல்லா எல்லாம் கோட்டு சூட்டு போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு நல்ல நீட்டாக இருந்துச்சு. நாங்களும் போய் உட்காந்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆரம்பிப்போம், ஒரு 5 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோடனே மியூசிக் ஆரம்பித்தாங்க. அந்த மியூசிக் ஆரம்பித்த வேகத்தில் நாங்கள் உட்கார்ந்துருந்தது முதல் நிமிஷத்தில் பெரியமா வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் அப்படியே லைனாக வெளியே வந்துட்டோம். அந்த வேகத்தில் பீட்டு போகுது. நீங்கள் அந்த பீட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆட ஆரம்பிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. பயங்கர உற்சாகமாக இருந்துச்சு. என் பையன்லாம் நின்று ஆடிட்டு இருந்தான் உட்காந்து. அப்போது அது முடிச்சு அவங்களோட ஆராதனை ஆரம்பித்தாங்க. நடுவில் பாட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் தான் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மியூசிக்கை கேட்க வெளியெலாம் வந்து வெளியே தான் நின்று இருந்தாப்புல பாதி நேரம். இது ஏன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு பழக்கமே இல்லாத ஒரு விஷயம். சபை அப்படின்னாவே நம்மளுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? அமைதியாக இருக்கும். சபைனாவே நம்ம 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 ஞாபகம் வச்சுக்கிறது அமைதியாக இடம், சுற்றியும் அப்படியே அமைதியாக இருக்கும்னு. ஆனால் இப்போ நிறைய திருச்சபையில் இந்த மாதிரி பயங்கரமாக மியூசிக் போடுற காரணம் என்னென்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆவியில் உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்திரிச்சு ஆடணும் அந்த அளவுக்கு. இதில் பிரச்சனை என்ன வரும்னா, நம்மளோட கவனம் எதில் போயிடும்? அங்கே வசனத்திலேருந்து அப்படியே திரும்பி மியூசிக்கு போயிடும். அது வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் சினிமாவில் வந்து முந்தி நாங்கள் இந்த பாலக்காட்டில் முந்தி போகும்போது பழைய சினிமாலாம் ரொம்ப சோகமாக இருந்துச்சுன்னா நடுவில் டான்ஸ் பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா முந்தி பழைய கேரளா சினிமாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழுகாட்சியாக இருக்கும், பயங்கர அழுகாட்சியாக இருக்கும் படம்லாம். அப்படி தான் வரும். அது ஏன்னா அந்த மியூசிக் என்ன கொடுத்துருங்க, ஒரு உற்சாகத்தை கொடுத்துரும், ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும். நீங்கள் உங்களை அறியாமே உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி ஆயிடும். அப்போ இந்த மகிழ்ச்சியை தான் தேவன் விரும்புகிறாரா? இதைத்தான் சந்தோஷம்னு நம்ம பார்க்குறோமா? அப்போ மியூசிக் போட்டால் தான் நம்ம உற்சாகமா ஆகுமா? கிடையாது. தேவன் அதை எங்கேயுமே சொல்ல வரல. நீ ஆவியில உன் சந்தோஷத்தை காட்டுன்னு தான் சொல்ற. நீ ஆவியில உன் மகிழ்ச்சியை காட்டு, மியூசிக்ல காட்டாத. அங்க மியூசிக் நீ போட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? உன் மனசு அப்படியே மியூசிக்ல நீங்க அவங்க பாட பாட ரொம்ப ஸ்பீடா போயிருச்சு. நம்ம இப்ப இந்த பாட்டிலேயே வந்து மியூசிக்கை கலந்து அவங்க ஒரு ரேப் பீட்ல பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த இதுல பிரச்சனை இதுல இருந்து நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளோட மகிழ்ச்சி சந்தோஷத்தும் தேவன்ல இருந்து எதுல திருப்புறோம், அப்படியே மியூசிக்ல திருப்பி போயிடும். இதனாலதான் தேவன் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? என்னைய தவிர உனக்கு வேற எந்த இடத்துலயும் சந்தோஷம் வராது. அதை தெளிவா அவர் சொல்றாரு. உனக்கு எது மூலியமா சந்தோஷம் வரும்னா, என்னுடைய வார்த்தைகளை நீ எப்பொழுது கேட்கிறாயோ, நீ என் வசனத்துல தியானமா இருந்தினா உனக்கு சந்தோஷம் வரும். அதுதான் ஆவியின் சந்தோஷம். இந்த மியூசிக் போடுற சந்தோஷம்னா சும்மா டெம்பரரி. அது சும்மா அந்த அடிக்கிறதுக்கு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சு போயிடும். ஆனா தேவன் தருகிற அந்த சமாதானமும் சந்தோஷமும் எப்படி இருக்குங்க? அப்போ இப்படியான சந்தோஷம் இந்த வேதம் முழுசா இருக்கு. நம்ம தான் அதை தேடி பிடிக்கணும். அதுலதான் அந்த இது இருக்கு.
அந்த சீக்கிரட்டே இருக்கு. இப்போ நான் சந்தோஷம்னு பேசிட்டு நான் அப்படியே இப்படி உட்கார்ந்துருந்தேன்னா அதுல அர்த்தமே கிடையாது. அப்ப நான் முதல்ல சந்தோஷம்னு என்ன தெரிஞ்சுக்கணும், எது சந்தோஷம், எது என்னை ஆவியில் மகிழ்ச்சியாய் வச்சிருக்கும். நான் சந்தோஷம் அப்படின்னோடனே இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சந்தோஷம்னு சொல்லுவோம்? இன்னைக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் தான், நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸு ஸ்கூலு லீவு, முதல் சந்தோஷம். மத்தியானம் எடுத்தா போய் கறி சாப்பாடு சாப்பிட்டு படுத்துடலாம், அது ஒரு பெரிய சந்தோஷம், நிம்மதியா எதை பத்தியும் கவலைப்படாம. ஆனா திரும்ப என்ன ஆகுங்க, நாளைக்கு விடிஞ்சுதான் ஆகும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், ஆஃபீஸ் வேலையை பார்த்து தான் ஆகணும். அப்ப இதெல்லாமே என்னது, ஒரு உலகப்பூர்வமான ஒரு சந்தோஷம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இடத்துல முடிஞ்சிடும். ஒரு ஆரம்பிக்கும், நல்லா ஹை போகும், அப்புறம் அப்படியே முடிஞ்சிடும். எல்லாமே அப்படிதான். எனக்கு எனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் நம்ம நினைப்போம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு யோசனை எப்படிங்க போகும், இல்ல இன்னும் கொஞ்சம் அங்க போயிட்டேன்னா சந்தோஷம். இப்போ நீங்க நியூஸ்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். எலான் மஸ்க் அப்படின்ட்டு உலகத்திலே பெரிய ஒரு தொழிலதிபர், அமெரிக்காவை சேர்ந்தவர். போன வாரம் அவரோட கம்பெனியை அவர் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறாரு. அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே, ஏன்னா இவரோட தொழில் என்னன்னா நிறைய கார் பிஸ்னஸ் நிறைய பண்றாரு. முக்கியமானது என்னன்னா மனுஷனை விண்வெளிக்கு அனுப்புறது தான் இவரோட. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி நடத்துறாரு. இந்த கம்பெனி மேல நிறைய பேர் ஆர்வமா வாங்கினாங்க. அந்த இதை எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, இவரோட சொத்து மதிப்பு மட்டும் 950 லட்சம் கோடி, 950 லட்சம் கோடிக்கு போயிருச்சு. அப்ப இவர் தான் உலகத்திலேயே, அதாவது கோடிக்கு கோடி தொடர முதல் ஆள் இவராத்தான் இருக்க போறாரு. இப்ப இந்த வாரத்துல அவர் தொற்றுவாரு அப்படிங்கிறத. இப்ப இவர் சந்தோஷமா இருப்பாரா? அவருக்கு அந்த 950 லட்சத்துக்கு பிரச்சனை இருக்கும், அதுதான் விஷயம். அவர் வெளியே என்ன சொல்றா, நான் தான் மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, 950 லட்சம் கோடி ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா எவ்வளவு பெரிய பணக்காரன். ஆனா அவருக்கு இருக்கிற பிரச்சனை, அவரோட டாக்குமெண்ட்ரியே இருக்கு எப்படி அந்த அளவுக்கு வந்தாருன்னு, அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்போ இதுல எல்லாத்துலயும் சந்தோஷம் இருக்கே தவிர ஒரு நிரந்தரமான சந்தோஷமே இல்லை. அப்ப எதுல நிரந்தரமான சந்தோஷம்? இதை நீங்க யோசிக்கும் போதுதான் எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பவுல் நேரா நெத்தியடி இருக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பவுலோட வசனம், ஏன்னா அவர் ரொம்ப படிச்சவர், நேரா அடிப்பாரு. அவர் எங்கேயுமே இங்க இப்படி வளைஞ்சு போ, நேரா. உனக்கு எதுல சந்தோஷம் இருக்கும்? படிங்க திரும்ப. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும். ஏன்னா நம்ம மறந்துருவோம், அதனாலதான் அவர் திரும்ப 2 வாட்டி சொல்றாரு. முதல் வாட்டியும் சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாரு, இதெல்லாம் உன் சந்தோஷம் இல்லப்பா, 950 கோடி உன் சந்தோஷம் கிடையாது, மதியம் நீ சாப்பிட்டீங்கனாலும் உன் சந்தோஷம் கிடையாது. உன் சந்தோஷம் எங்க இருக்கு? கர்த்தருக்குள். மேல படிங்க. இப்போ இப்போ அவர் முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? சந்தோஷமா இருங்கள். திரும்பவும் சொல்றேன், இது எங்க யாருக்கு அவர் எழுதுறாரு? பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுறாரு. எங்க இருந்து எழுதுறாரு? அவர் எழுதுறதே எங்க இருந்து? ரோமாபுரியில இருந்து எழுதுறாரு. ரோமாபுரியில எதுல இருக்கிறாரு? அவர் எழுதுறது ஜெயில உட்கார்ந்துட்டு. எந்த பட்டணத்துக்கு எழுதுறாரு? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு போன் பண்றேன், நான் சிறையில இருந்துட்டு உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருனா, அடுத்த முனையில் இருக்கான் என்ன யோசிப்பான்? இவனே ஜெயில இருக்கான், இது என்ன சந்தோஷமா இருக்கான்னு சொல்றான்னு யோசிப்போமா இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் பவுல் அழகாங்க ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க. முதல் எடுத்துக்குங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கு மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. 12ஆம் வசனம். சகோதரே, எனக்கு சம்பவித்தவைகள். இதுதான் முக்கியம். சகோதரே, நம்ம படிங்க. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கும் ஏதுவாய்க்கென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறீர்கள். பிலிப்பு பட்டணத்துக்கு என்ன எழுதுறாரு? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த நடந்த சம்பவத்தை குறித்து தான் நான் எழுதுறேன், இதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன்
அப்படின்னு எழுதுறாரு. அப்ப என்ன சம்பவம் நடந்துச்சாங்க? பிலிப்பு பட்டணத்துல ஒரு சபை உருவாருக்கு காரணமே இந்த ஒரு வசனம் தான். இது ஏன் நடந்துச்சு, இதன் மூலியமா பவுல் எப்படி சந்தோஷமா இருந்தாருன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்குள்ள போவோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் ஒரு யூதன். மேல படிங்க. கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து. அவர் தன்னை பத்தி சொல்றாரு, தான் யாருங்கிறத முதல்ல சொல்றாரு. அவர் ஒரு யூதன். அவரோட படிப்பு எங்க இருந்து படிச்சுட்டு வந்திருக்காரு? கமாலியன். கலீலியோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கலீலியோங்கிறவர் ஒரு கிரேக்க பெரிய, அவருக்கு அடியில வந்த கமாலியன், அவருக்கு அடியில வந்த இவர். அப்ப நேரா அவருக்கு அடியில படிச்சிருக்காரு. மேல படிங்க. முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இப்ப இருக்கிற எல்லாத்தையோட நான் அதிக வைராக்கியமா இருந்தேன். நான் படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த உலகம் யாருமே அந்த டைம்ல படிச்சது கிடையாது அப்படின்னு தன்னை பற்றி சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்பேற்பட்ட பவுல் தான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். தமஸ்குக்கு போற வழியில ஞானஸ்தானம் பெறுறார். ஞானஸ்தானம் பெற்றவுடன் அவர் சுவிசேஷத்தை உடனே ஆரம்பிக்கிறார். அதான் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர்ல இதெல்லாம் நடக்குது. இது முடிஞ்சோடனே இப்ப எங்க அவர் வர்றாருன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் உங்க பக்கத்துல எடுத்துக்க. இங்கதான் நம்ம அந்த பிலிப்பு பட்டணத்துல என்ன சம்பவிச்சுங்கிறத இங்கதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து படிப்போம். அவனை பவுல் தன்னுடன் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லோரும் அறிந்திருந்தபடியா அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவிட்டார்கள். அதனாலே சபையில் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. பவுல் வந்து தன் பிரயாணத்தை ஆரம்பிச்சு இங்க வந்திருக்காரு. இப்ப 6ஆம் வசனத்துக்கு வந்துரும். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு. இப்ப பவுலோட அப்படியே அவரோட கவனம் எது மேல திரும்புது? அவருக்கு ஆசியா போகணும். ஏன்னா ஆசியால இது வரைக்கும் எங்க என்ன ஆகல, இன்னும் திருவசனம் பரவல. அவரோட நோக்கமே ஆசியா மூலியமா ரோமாபுரிய போய் அடையணும். அவர் இங்க முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அந்த வசனம் நான் எடுத்து வாசிக்கலாம். நான் ரோம ஆட்சியில ரோம நகரத்துல ராயனுக்கு எதிராக நின்று போய் சுவிசேஷம் சொல்லணும் பாரு. அதான் அவரோட நோக்கம். ஏன் ராயனுக்கு எதிராக ரோமன்ல போய் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா, அந்த காலத்துல ரோமன் தான் என்னங்க நடு நகரம். இதை சுத்தி தான் எல்லா கலாச்சாரம் வளர்ந்துச்சு. ராயனுக்கு எதிராக போய் சுவிசேஷம் சொல்றதுங்கிறது பெரிய விஷயம். முன்னாடி யாருமே போக முடியாது. அதுதான் அவரோட நோக்கமா இருந்துச்சு. அப்ப அவர் என்ன ஆசியா வழியா போய் அங்க பரப்பிட்டு அப்படியே ரோமாபுரிக்கு வரலாங்கிறது தான் அவரோட திட்டம். மேல படிங்க. ஆனா தேவனோட திட்டம் எப்படி இருந்திருக்கு? 7ஆம் வசனம் அப்போஸ்தலர் 16:7. ஈசியா தேசப்பட்டு வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். தேவனோட திட்டம் எப்படி இருந்துச்சு? நீ எப்படி யோசிக்கிறங்கிறத நான் யோசிக்க போறது இல்ல, நான் உனக்கு ஒரு திட்டத்தை தரேன் அப்படிங்கிறாரு. மேல படிங்க. அப்பொழுது அவர்கள் ஈசியா பக்கமாய் போய் ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம், இங்க ஒரு தரிசனம் உண்டாகுது. இப்ப அப்படியே 12ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. அங்கே இருந்த மகதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கும் தலைமையானதும் ரோம குடியேறதுமான இப்பதான் இவர் எங்க வராருங்க? இவர் நிருபம் எழுதுற அதே பிலிப்பு பட்டணத்துக்கு இப்பதான் முதல் டைம் வராரு. இவரோட நோக்கம் ஆசியா போய் ரோம நகருக்கு போகணும்னு. ஆனா தேவனானவர் அப்படியே திருப்பி விட்டுறாரு அவர் பாதைய. இவர் பிரிட்டானியா வழியா எதுக்கு வராரு? பிலிப்பு பட்டணத்துக்கு வராரு. இங்க வர்றதுக்கான நோக்கமே தேவனுடைய திட்டம் இங்கதான் முதல் நீ ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல. பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம்.
ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருக்கு வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. ஏன் இப்போ இத வந்து ரொம்ப அழுத்தி சொல்றாரு அப்படின்னா, பிலிப்பு பட்டணம் என்னது, அங்க இது வரைக்கும் சபை இல்ல. அதனாலதான் அவரு ஓய்வு நாள்ல எங்க போய் தேவனை தேடுறாங்க, ஆற்று நடுவே போய் உட்கார்றாரு. அதாவது தேவனுடைய திருவசனத்தை பேசுறதுக்கு. ஏன்னா அது ஒரு அந்நிய தேசம். பிலிப்பு பட்டணத்துல இது வரைக்கும் திருவசனத்தை யாரும் பேசல, அங்க சபையும் உருவாகல. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆற்றங்கரையில போய் உட்கார்றாரு. அங்க ஏற்கனவே என்னங்க ஒரு வழக்கம், ஓய்வு நாள்ல பெண்கள் எல்லாம் கூடி வந்து திருவசனத்தை அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சபைன்னு ஒண்ணு இல்ல. இப்ப நம்மளுக்கு இருக்கிற மாதிரி சபைன்னு ஒண்ணு இல்ல, தேவன் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு பைபிள்னு ஒண்ணு கிடையாது. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாரு, மரிச்சாரு, நமக்கு வேண்டி உயிர் தியாகம் பண்ணாரு, இவரை குறிச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு தெரியும். அதைத்தான் அவங்க வார வாரம் சுவிசேஷமா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்பொழுது ஊராளும் தேவனை மனதிற்பாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். இங்க முதல் பெண் ஐரோப்பிய கண்டத்திலேயே முதல் பெண் கிறிஸ்துக்குள்ள மாறுறது இந்த பெண் தான். இவங்க வந்து ஒரு பிசினஸ் உமன், அதாவது தொழில் செய்யற. அதனாலதான் ரொம்ப அழுத்தி போட்டிருப்பாங்க. தொழில் செய்யற ஒரு ரத்தாம்பரம்னா அந்த விலை உயர்ந்த துணி. அப்போ இப்ப பாலிஸ்டர் இது மாதிரி அப்ப ரொம்ப விலை உயர்ந்த துணி. வெறும் ராஜாக்களும் அரண்மனையில இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த துணி விற்கப்படும், வேற யாருமே விற்க மாட்டாங்க. அந்த விற்பனையில ஈடுபடுற ஒரு பெண். இந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவங்க, தியத்தீரா. இந்த தியத்தீராங்கிறது எங்க இருக்கிறதுனா வேற எங்கேயும் இல்ல, ஆசியால இருக்கிற ஒரு ஊர் தான். அந்த பெண்மணியே ஆசியாவை சேர்ந்தவங்க தான். அவங்க அங்க போய் செட்டில் ஆகி அங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணி. இந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து மீதும் அவர் செய்த தியாகத்தை மீதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, பயபக்தியா இருக்கிறாங்க. இதை இவர்கள் பேசிட்டு இருக்கும் போது அந்த பெண்மணியை வந்து நின்று கேட்கிறாங்க. ஏற்கனவே அந்த பெண் விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீ, அதனாலதான் அதை அங்க தெரிவிக்கிறாங்க. அவர்கள் பேசுற அந்த சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு நம் இருதயத்தை தேவன் திறப்பார். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா, இந்த உலக வழக்கம் ஒண்ணு இருக்கு, நம்ம செஞ்ச புண்ணியம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. தேவன் உங்கள் மனதை திறந்தார். அவருக்கு இந்த மகன் இந்த மகள் இங்கதான் இருக்கணுங்கிறது அவருடைய திட்டம். இந்த பெண் இங்கே இந்த ஆற்றங்கரையில வரணுங்கிறது என்னது, தற்செயலே கிடையாது. அது தேவனுடைய திட்டம். அந்த பெண்ணோட விசுவாசம். மேல படிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் இதுதான் பிலிப்பு பட்டணத்துல பெற முதல் ஞானஸ்தானம். இந்த குடும்பம் தான் முதல் ஞானஸ்தானம் பெறுது. இது மூலியமா தான் இந்த சபையே அங்க வளர ஆரம்பிக்குது. நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருத்தி கேட்டுக்கொண்டார். இப்ப ஞானஸ்தானம் வாங்கினோன்னா அவர்கள் ரொம்ப பயபக்தியா பவுலையும் கூட வந்த தீர்க்கதரிசி பவுலோட சகோதரரையும் வேண்டிக் கொள்றாங்க. அதனால அவங்க வீட்டுல தங்குறாங்க. இது வந்து முதல் ஞானஸ்தானம் பெறாரு. இப்ப மேல படிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். இங்க ரெண்டாவது ஒரு பெண் எடுப்படுறாங்க. முதல் லிதியால் வந்து ஞானஸ்தானம் பெறாங்க. திரும்ப இந்த வசனங்கள் எல்லாம் சுவிசேஷப்படுது. அடிமை பெண், அதாவது அங்க ஒரு வழக்கம் இருந்திருக்குது, அதுல வந்து குறி சொல்ற ஒரு பெண். அந்த பெண்ணை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எஜமான்கள் இருக்கும். நிறைய பேர் அந்த பெண்ணை வந்து எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, குறி சொல்றதுக்கு. குறி சொல்லி யாரா வந்து குறி சொல்லி காசு கொடுத்தா இதை வந்து இவங்க வச்சு பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து ஒரு வேலையாட்களா யூஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேலை படிங்க. அவளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். அந்த பெண் எந்த ஒரு அந்த பவுலை பத்தியோ அவங்கள பத்தியோ தெரியாத ஒரு பெண்.
ஆவியினால உற்சாகப்பட்டு என்னன்னு கத்துறாங்க, தேவ மனிதர்கள் அப்படின்ட்டு. அப்போ இந்த பெண்ணுக்கு ஆவியில் ஒரு தீர்க்க தரிசனம் தெரியுது, இவர்கள் வந்து தேவ மனிதர்கள் என்று. மேல படிங்க. ஒரு முறை 2 முறை இல்ல, நிறைய வாட்டி இவங்க போற இடத்துல அந்த பெண்ணு பின்னாடி வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம், பின்னாடி வந்து ஒருத்தர் கத்திக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கடத்துல கோபம் தான் வரும். ஆனா அங்க பவுல் என்ன பண்றாருன்னு பாரு. பவுல் கோபப்படுறாரு யார் மேல? அவள் மேல் இருக்கும் அந்த பொல்லாத ஆவியின் மேல் கோபப்பட்டு நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை எழுதினேன் என்று அந்த ஆவியோடு சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போய். அப்ப அந்த பெண்ணுக்கு கிடைச்ச அந்த ஆவி அந்நேரம் அந்த பொல்லாத ஆவி இதை வச்சு பிரயோஜனப்படுத்திட்டு இருந்தாங்க. குறி சொல்லி இந்த பெண் இருந்த ஆவியை வச்சு குறி சொல்லி சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. பவுல் இதை பார்த்து உடனே அந்த ஆவியை கட்டளையிடுறார் இயேசு கிறிஸ்துவின் பேராலே. உடனே ஆவி பறந்து போயிருது, உடனே அகன்று போயிருது. இப்ப அவங்களுக்கு கிடைச்ச காசு என்னாச்சு? கிடைக்காம போச்சு. அங்க அவங்க இவளை வச்சு சம்பாதிச்சாங்க, இனிமேல் அங்க சம்பாதிக்க முடியாம போயிரும். சீலாவையும் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் அகால முறைமைகளை இங்க அவர் மேல் ஒரு பழியை சுமத்தி அவரை எதுக்குள்ள கொண்டு போகணும்? சிறைச்சாலையில வச்சு கொன்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்ன, நீங்க நல்லா பாருங்க, அங்க ரெண்டு விதத்தை சொல்றாங்க. ஒண்ணு யூதர்கள்ன்றாங்க, அடுத்தது நான் ரோமரால் நம்ம முறைமைய இவர் குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி பவுலையும் சீலாவையும் சிறைக்கு தள்ளுறாங்க. எப்படி சிறைக்கு தள்ளுறாங்கிறத பாருங்க. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அதிகாரிகள் அவர்கள் வசனங்களை குறித்து போடவும் அவர்களை அடிக்கவும் தொடங்கி அவர்களை அநேக அடி அடித்து சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டார். இங்க ஒரு பெரிய கும்பல் சேர்ந்து 2 பேர்த்த அடிச்சு துவைச்சிட்டு அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு என்ன பண்ணுது? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கடுங்காவல்ல வைக்குது. அதாவது ரொம்ப அதாவது பயங்கர செக்யூரிட்டி உள்ள ஒரு காவல்ல 2 பேர்த்தையும் வைக்குது. பயங்கர அடி, பயங்கரமா அடிச்சிருக்காங்க, 2 பேர்த்தையும் வைக்குது. இப்ப மேல படிங்க. அவர் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்கள் உட்காவற்கரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவரத்தில் கட்டி. இப்ப என்ன நடந்துச்சு? இந்த சிறை சாலைக்கு ஒருத்த மெய்காப்பாளன் மாதிரி இருந்திருப்பான். அவனுக்கு கிடைச்ச அதிகாரத்தைப்படி அவன் என்ன செய்யறான்? இவங்க 2 பேர்த்தையும் உள்ள வச்சு ஒரு சின்ன அறையில அடைச்சு, நீங்க பாத்தீங்கன்னா பழைய படத்தெல்லாம் தெரியும், இந்த கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல கட்டியிருப்பாங்க இரும்புனால. உங்களுக்கு ஒரு தூரத்துக்கு மேல நடக்க முடியாது. நீங்க அங்கேயே படுத்துக்கலாம், தண்ணி குடிக்கிற இடம் தூரம் வரைக்கும் இருக்கும். அது சுத்தியே தான் உங்களால் நடக்க முடியும். கால் கட்டி இருக்கும் இரும்பு சங்கிலியால. இப்படி 2 பேர்த்த ஒரு சின்ன அறையில பூட்டி சுத்தி காவல் நின்ட்டாங்க. இவங்க வந்து எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாது. ஏன்னா இவர்களுக்கு இங்கே மரண தண்டனை கொடுத்து இவர்களை முடிச்சிருவோம். 2 பேர்த்துக்கும் மரண தண்டனை கொடுத்துடலாம், இங்கே கொன்றுவோம். ஏன்னா நம்மளுக்கு எதிராக பேசுறாங்க, கலகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சிறைச்சாலையில யாரையும் வைக்கிறாங்க? பவுலையும் சீலாவையும் வைக்கிறாங்க. இதுதான் இங்க சம்பவம். இதனாலதான் இவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே வராங்க. முதல் டைம் வராரு பவுல், இதுக்கப்புறம் நிறைய வாட்டி வந்துட்டாரு, அது வேற விஷயம். ஆனா முதல் இங்க தான் வராரு. இப்ப இவர் இங்க வந்து மாட்டிக்கிட்டாரு, ஃபுல்லா அடி, ரத்தமும் சதையுமா இருக்கிறாரு. பயங்கர அடி, கிழிஞ்ச ட்ரெஸ், எதுவுமே இது இல்லை, அங்க எதுவுமே இவருக்கு சாதகமா இல்லை. இவர் எப்படி இருந்தவர்? கமாலியன் அடியில் பயங்கர ஹையஸ்ட் ஸ்காலர் அப்படிம்பாங்க, அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வந்துட்டாரு? வெறும் சிறைச்சாலைக்கு நேரா வரல, அடிச்சு துவைச்சு கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. இப்ப நீங்களும் நானும் பவுலா இருந்திருந்தா முதல் கேள்வி என்கிட்ட என்ன இருந்திருக்கும்? நானா இருந்தா என்ன இருந்திருக்கும்? நான் நல்லா இருந்தப்போ
உங்களை அறியாம இருந்தப்போ நான் எப்படி இருந்தேன்? நல்லா இருந்தேன். ஆனா உங்களை அறிஞ்சு நீங்க சொன்னீங்கிறக்காண்டி சுவிசேஷத்தை பரப்ப ஆரம்பிச்சோன்னு என்னாச்சு? உங்க அப்போஸ்தலர்களே என்னை எதிர்த்தாங்க. அதுவும் வரும். கடைசியா நான் இங்க வந்து படுத்துட்டேன். இங்க நிக்க முடியாத நிலைமையில வந்து படுத்து கிடக்கிறேன். எதுல? சிறைச்சாலையில. ஆனால் பவுலோட நிலைமையில் பவுல் என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க. அடுத்த வசனம். நடு ராத்திரியில. ஏன் அத்தனை நேரம் அடிச்சிருக்காங்க அவரை? நடு ராத்திரி எல்லாம் முடிஞ்சு கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அவங்க அடிச்சவன் எல்லாம் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் டயர்ல. எல்லாம் முடிஞ்சு கொண்டு போய் அடைச்சாச்சு, அடி துவைச்சாச்சு, படுத்திருக்காரு மேல. என்ன பண்றாங்க? முதல்ல என்ன பண்றாங்க? இதத்தான் நீங்களும் நானும். இந்த சந்தோஷம் வேணும் என்றால் முதல்ல நான் என்ன செய்யணும்? அங்க தேவனோட பேசணும். அது இல்லைன்னா எனக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனை மட்டும் தான் தெரியுமே தவிர தேவன் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. பவுலும் சீலாவும் நினைச்சிருந்தா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க புலம்பி இருக்கலாம். நீ நல்லா பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பயங்கரமா புலம்புவோம். அது பிரச்சனை முடியுதோ இல்லையா, நம்மளுக்கு புலம்பிட்டா ஒரு ஆத்ம திருப்தி. அது பிரச்சனை முடியவே போறதில்லை. ஆனால் பவுலும் சீலாவும் அவர்கள் புலம்பவில்லை. நான் இப்படி இருந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன், தேவனிடத்துல முறையில்லை. அவர்கள் முதல் செய்தது ஜெபம். என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் நான் ஜெபம் என் தேவனிடத்தில் செய்யறேன், அவர் பார்த்துப்பார். இதுதான் நம் சந்தோஷமா இருப்பதற்கான முதல் காரணம். இது இருந்துட்டா அடுத்தடுத்த விஷயம் வந்துடும். அப்போ பவுல் இவ்வளவு நெருக்கத்திலையும் அடிச்சு துவைச்சிட்டாங்க, இத்தனை கஷ்டத்திலையும் முதல்ல சீலா வச்சு என்ன பண்றாரு? அவரு ஜெபம் பண்றாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 105 அதிகாரம் 8 வசனம். சங்கீதம் 105 அதிகாரம் 105:8. 105:8. இல்ல சந்தோஷமா 16-11 படிங்க. மன்னிக்கும். சங்கீதம் 16-11. சங்கீதம் 16-11. நித்திய பவுலுக்கு அது தெரியும். யார்கிட்ட சந்தோஷம் இருக்கு? தேவனிடத்துல தான் இருக்கு. நான் என் பிரச்சனையை குறித்து பேசிக்கிட்டே இருந்தேன், நான் அங்க பிரச்சனை முடிய போறதே இல்லை. பவுல் முதல்ல ஜபிக்கிறார். தன் பிரச்சனையை பத்தியும் கூட அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அடுத்த லைன்லயே வரும், அவர் தேவனை குறித்தும் இந்த சுவிசேஷத்தை குறித்தும் அவர் ஜபிக்கிறார். அடுத்த லைன் பிலிப்பியர். நீங்க அந்த அப்போஸ்தலர்ல திரும்பி உங்க கவனத்தை திரும்பிங்க. முதல்ல ஜபிச்சுட்டு அவர் அடுத்த என்ன பண்றாருன்னு பாருங்க. தேவனை துதித்து பாடினார்கள். பிரச்சனை சொல்லி பாடல, என் கஷ்டம் இவ்வளவு இருக்குன்னு பாடல, சந்தோஷமா பாடுறாரு. ஏன் சந்தோஷமா பாடுறாரு? அவருக்கு என்ன தெரியும்? என்னவா இருந்தாலும் தேவன் என்னை எங்க கூட்டு போயிருவாரு? ரோமாபுரிக்கு ராயன் இடத்துல கூட்டு போக போறாரு. நான் அங்க போய் பேச போறேன். ஏன்னா என்னை எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கார்? ராஜாக்களுக்கு சுவிசேஷம். அனனியாக்கு சொல்லுவாரு, நீ போ, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லு. ஏன்? அவனை நான் எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன்? ராஜா முன்னாடி பேசுறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். பவுலுக்கு தேவன் சொல்ற நற்சாட்சியே இதுதான். அப்ப பவுலுக்கு தெரியுது. அப்ப பவுலுக்கு என்ன தெரியுதுன்னா, நான் ரோமாபுரிக்கு போக போறேன், ராயனுக்கு முன்னாடி பேச போறேன். இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இந்த அடியெல்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு. அவரோட நோக்கம் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. அப்ப நம்மளோட பிரச்சனை, நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம்னா நமக்கான சந்தோஷம் போயிட்டே இருக்கும். அது நம்ம கையிலே வராது. அதுதான் அங்க தெரியுது. நீங்க நல்லா பாருங்க, அங்க இருக்கிற சிச்சுவேஷனே மோசமான சூழ்நிலை. ஆனால் பவுல் தன் சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. நீங்களும் நானும் நம்ம சுத்தி இருக்கிற நடக்கிற விஷயங்களை பார்த்தோம் என்றால் நான் எங்க போகணுங்கிறத மறந்துடுவேன். எனக்கு நித்திய ஜீவன் பரலோகம். பவுலுக்கு ரோமபுரியம் மாதிரி, ரோம நகரம் மாதிரி, நான் எங்க போகணும்? என்னோட பரலோகத்துக்கு சந்தோஷமா போகணும்னா நான் என்ன நினைக்க கூடாது? சுத்தி இருக்கிற என் பிரச்சனையை நினைக்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் என்ன, இவரோட நம்மளுக்கு பிரச்சனை வந்துட போகுது. அடிச்சு துவைச்சு ட்ரெஸ்ஸே எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் நிர்வாணமா இருக்கிறதா ரொம்ப. நீங்க நல்லா பாத்தீங்களா?
நீங்கள் ரோட்டோரத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? காசு கேட்பாங்க கொஞ்சம் பிச்சை எடுக்கிறவங்களாம். ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, கிழிஞ்சாச்சு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பவுல் நிர்வாணமாக இருந்தேன்னு எழுதியிருப்பார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பின்னாடி வரும். நிர்வாணம், ஒரு மனுஷன், நீங்கள் எங்கேயுமே நிர்வாணம்னு போட்டிருக்காரு. ஒரு மனுஷனோட அதிகபட்சம் ஒரு இன்சல்ட் அப்படிம்பாங்க, அதிகபட்சமே நிர்வாணமாக இருக்கிறதான் அடுத்த முன்னாடி. அது ரொம்ப கூச்சப்படுற ஒரு விஷயம். ஆனால் பவுல் வேணும்ட்டே அதை எழுதுறாரு. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்தும் என்னவா இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மனுஷனால இதை சொல்ல முடியுமா? பவுல் சொல்றாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பிலிப்பு பட்டணத்துக்கு திரும்ப அதை எழுதுறாரு. இதெல்லாம் நினைவு கூறி எழுதுறாரு. நான் உன் பட்டணத்துக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ணேன், நான் சந்தோஷமா களி கூர்ந்து இருந்தேன், தேவன் இடத்துல நான் களி கூர்ந்து இருந்தேன். அதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம படிச்சதான். திரும்ப பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. பக்தி வைராக்கி வைராக்கியத்தின் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை போக்குவரத்துடைய ஜெபத்தினால். அவர் ஏன் அதை அங்க எழுதுறாருன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், நான் இதை பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் உனக்கு எழுதுறேன். உன் பட்டணத்துல உன் சிறைச்சாலையில் இருக்கும் போது நான் முதல்ல என்ன பண்ணேன், நீங்க அதை திரும்ப படிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படல, நான் என் சுத்தி இருக்கிற எதை பத்தியும் நான் கவலைப்படல. ரெண்டாவது என்ன பண்ண, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபமாய், இது 4மே அவர் பண்ணாரு. இதை 4மே பண்ணி அவர் திரும்ப என்ன எழுதுறாரு, நீ இதை பண்ணு, அப்ப என்ன கிடைக்கும் உனக்கு, நான் அனுபவிச்ச அதே சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அதனாலதான் அவர் தைரியமா எழுதுறாரு. ஏன்னா நாளை பின்ன யாராவது ஒருத்தர், நம்ம ஆளுங்களாம் அப்படிதான், ஏதாவது ஒன்று எழுதுற, நீ எழுதுவ, நான் அனுபவிச்சாதானே தெரியுமோ, உனக்கு என் பிரச்சனை, என் தலைவலி எனக்கு வந்தாதானே தெரியும் அப்படிமோ. ஆனா பவுல் அதை அனுபவிச்சு தான் எழுதுறாரு. அவர் அனுபவிச்சு அவர் செஞ்ச விஷயத்தை தான் அவர் அங்கே எழுதுறாரு. இப்ப மேல படிப்போம். இது 2வது காரியம். என்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் என் சந்தோஷத்தை தீர்மானிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் சந்தோஷம் எதை இருக்கணும், வெளியே இருக்குன்னு அர்த்தம். என் சந்தோஷம் எதுல இருக்கணும், உள்ள இருக்கணும். நீ நல்லா யோசிச்சு பாருங்க, காலையில் நீங்க எந்திரிச்சு உங்க வேலையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம், நடுவில் எவனா வந்து இடிச்சுட்டு போயிடும், உடனே கோபமாயிரும். அன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த கோபத்திலே இருக்கும். அப்போ என் சந்தோஷம் எதுல இருந்துச்சு, அந்த வண்டி இடிக்கிற வரைக்கும் தான் இருக்கு. என் சந்தோஷம் எனக்குள்ள இருந்திருந்தா, அவன் இடிச்சாலும் சரி கீழே தள்ளினாலும் சரி, என்ன நான் இருந்திருப்பேன், நான் அன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா தான் இருந்திருப்பேன். ஆனா என் சந்தோஷம் வெளியே வச்சோம்னா இங்க இதுதான் பிரச்சனை நடக்கும். பவுல் அதான் சொல்றாரு, நான் சிறையில் இருந்தாலும் அடிச்சாலும் என்னை நிர்வாணப்படுத்தினாலும் நான் அதை கவலைப்பட போறேன். ஏன்னா அதெல்லாம் வெளியே இருக்கிறது, உள்ள இருக்கிறது கிடையாது. எனக்குள்ள யார் இருக்க, தேவன் இருக்காரு, அவரு பார்த்துக்குவார் என்னை. அவர் அங்க கொண்டு போய் நிறுத்த போறாரு. இப்ப மேல படிப்போம். அப்போஸ்தலர் அதே 16ஆம் அதிகாரம். இப்ப இது நடக்குது. இவர் ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறாரு, சந்தோஷமா பாடுறாரு. இது பாடினோடனே அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு அதே வசனத்துல கடைசியில என்ன படிங்க. ஜெபம் பண்ணாரு, தேவனை துதித்து பாடினாங்க. இதுதான் முக்கியம். இதெல்லாம் இவங்க பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா இப்படி ஒருத்தர் அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க, இவ்வளவு கஷ்டத்திலையும் ஒருத்தன் உட்கார்ந்து ஜபம் பண்றானா அவனுக்குள்ள என்ன இருக்கு, அப்போ ஏதோ ஒண்ணு ஃபோர்ஸா இருந்தாதான் இவன் இப்படி நடப்பான். அததான் பவுல் எதிர்பார்த்தார். இங்கதான் சுவிசேஷம் நடக்குது. அவர் வந்து பைபிளை வச்சு சுவிசேஷமே பண்ணல, தன் நடக்கையில வச்சுதான் சுவிசேஷம் பண்ணார். இப்ப இது நடந்துருச்சு, இதை சுத்தி இருக்கிறவங்க வேடி பார்க்கறான். கைதி தான், அவனும் கைதி தான், அவனும் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தவன் தான். ஆனா அவன் இதை பார்க்கும்போது ஆச்சரியப்படுறான். இந்த நேரத்துல இவனுக்கு ஐயோ அம்மா தானே கத்தணும், இவங்க என்ன சுவிசேஷத்தை பாடிட்டு இருக்கிறாங்க, அப்ப ஏதோ இவருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மேல படிங்க. இது நடந்தோன்னு ஒரு அதிசயம் நடக்குது, அதை மேல படிப்போம். சிறைச்சாலையின் அசிவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோரும் கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்ததை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள். இப்ப அந்த சிறை காவலன் அவன்கிட்ட தான் அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு. தேவனானவர் எல்லா கதையும் திறந்துட்டாரு. பவுலும் சீலாவும் தப்பிச்சு போகல, உள்ளே தான் உட்கார்ந்துருக்காங்க.
எல்லா கதவும் அவங்க மாட்டி இருந்த விலங்கு எல்லாமே வந்துருச்சு. இதை சிறை காவலன் பாக்குறான், தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சு பாக்குறான், எல்லாம் திறந்திருக்கு. அவன் பயந்து போயிட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேல படிக்கும். உடனே அவன் நினைச்சிட்டான், ஐயோ தப்பிச்சு ஓடிட்டாங்க போல, ஏன்னா அவன் மேலதான் போகும் அங்க. உடனே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போறான். ஐயோ வேலை போயிடும், நம்மளுக்கு எல்லா பிரச்சனை, நம்மள மாதிரிதான் யோசிக்கிறான். பிரச்சனையை பார்த்தோன்னு உடனே பயப்படுறான், பதறான், தற்கொலை பண்ணிக்க போறான். பவுலுக்கு இது தெரிஞ்சோடனே உடனே என்ன பண்றாருன்னு பாருங்க. உடனே பவுல் வந்து நீ எதுவும் பண்ணிக்காதப்பா, ஏன் மிகுந்த சத்தம்னா உள்ள டஞ்சனுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, உள்ள ஒண்ணும் தெரியாது, அதான் அடுத்ததுல சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்றாரு, இப்ப திரும்ப அடுத்த என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன் தீபத்தை கொண்டு வர்றாங்க? அவங்க எதுல உட்கார்ந்து இருந்திருக்காங்க இத்தனை நேரமா? இருட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன இடம்னே தெரியாம ஜெபிச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிதான் இருக்கும். நம்ம உலக வாழ்க்கை இந்த மாதிரி இருட்டாதான் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது பயங்கர பிரச்சனைன்னு. இதோட பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. ஆனா இந்த இருட்டு இதுதான் நம்ம உலக வாழ்க்கையா இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், நான் சபைக்குள்ள வந்துட்டேன், இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, பவுல் ஒரே வார்த்தையில சொல்றாரு, கிடையாதுப்பா, நிச்சயமா கிடையாது. நீ அங்க போய் சேர்ற வரைக்கும் உன் பாதை உன் இடத்துல இல்லை. நீ சுலபமா பூ மேல நடக்க போறது கிடையாது. அப்படி இருந்தா இந்த சபைனாலதான் வளர்ச்சி வந்திருக்கும். இதுக்குள்ள வந்தோடனே எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே எலான் மஸ்க் மாதிரி ஆயிருக்க வேண்டியதுதான். உண்மையை சொல்லுங்க, நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்துல. அப்ப ஏன் ஆகலன்னா, தேவனுடைய திட்டம் வேற. தேவனுடைய திட்டம் இந்த பூமிக்கான திட்டமே கிடையாது. பவுலுக்கு அது நல்லா தெரியும். அந்த இருட்டுக்குள்ள அவர் உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறார். இந்த உலகமே சுத்தி பார்க்குது, நம்மளே இப்படிதான் வழி நடத்துறாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் ஒருத்தர் சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கானே, யாராங்க? இதுதான் சுவிசேஷம். இதுதான் பவுல் உங்களையும் என்னையும் நோக்கி சொல்றாரு. நீ பைபிள் எடுத்துட்டு ரோட்ல போய் நின்று பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன் வாழ்க்கையில் ஒழுங்கும் கிரயமா என்ன பிரச்சனை வந்தாலும் என்னைய மாதிரி நட, அதை மத்தவன் பார்த்து அவன் ஃபாலோ பண்ணிக்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த சிறைச்சாலை சேவன்கிட்ட அந்த மத்தவங்கிட்ட எல்லாம் பவுல் நேரா போய் பேசவே இல்லை. எங்கேயுமே எழுதியிருக்காரு, பேசவே இல்லை. அவர் வந்தாரு, ஜெபம் பண்ணாரு, பாடினாரு, அவ்வளவுதான். அடுத்தவங்க உடனே என்ன பார்த்தாங்க, இவ்வளவு பிரச்சனையிலையும் இதையவே திரும்ப திரும்ப பண்றாங்க. உங்களையும் என்னையும் இப்படித்தான் இந்த உலகம் பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் எவ்வளவு ஒண்ணுமே இல்லை, அன்னைக்கு சாப்பிட்ற கூட இல்லை. ஆனா அவன் பைபிளை தூக்கிட்டு எங்க போயிட்டான்? சபைக்கு போயிட்டான். என்னடா என்ன நடந்தாலும் எப்படி அவன் சபைக்கு போவான்? கண்டிப்பா இந்த கேள்வி நிறைய பேத்துக்கு வரும். அப்ப தேவன் உங்களையும் என்னையும் இப்படிதான் பயன்படுத்துறார். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பெரிய ஆளாயி அதை பார்த்து இவங்க சேருவாங்கன்னு கிடையாது. இது ஒரு முள்பாதையா தான் இருக்கும். சிலருக்கு முள்பாதை, சிலருக்கு பூ கொஞ்சம், சிலருக்கு முள் கொஞ்சம், இப்படிதான் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஒரே பாதையா இருக்காது யாருக்குமே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஆனால் இதை உலகம் கவனித்து கொண்டே தான் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் யாரும் நம்மளை பார்க்கலன்னு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்மளை பார்க்கறதோட அடுத்தவங்க தான் பார்ப்போம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல ஏதோ புதுசா ஒரு கார் ஏதோ வந்துச்சுன்னா, யாரோட காரா இருக்கும்? இவன் காரா இல்ல வாங்கியிருப்பானா? இவனுக்கு ஏது இவ்வளவு யோசிப்பான். நம்ம அவன் கூட அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டான். அது பார்த்தீங்கன்னா ஏதோ சொந்தக்காரனா வந்திருப்பாங்க. ஆனால் இதுதான் உலகமும் நம்மளை பார்க்கிற விதம். பவுலுக்கு அது நல்லா தெரியும். அவர் அங்க சுவிசேஷமே பண்ணல. அவர் தன் வாழ்க்கையில எப்படி நடந்தாரோ அதே மாதிரி எல்லா நிலையிலும் நடந்தார். நீங்களும் நானும் அப்படியாக நடக்க வேண்டும். மேல படிப்போம். அங்க இருட்டு, தீபத்தை கொண்டு வர சொல்றான். அவர்களை வெளியே அழைத்து வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்க அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படல. அவர் எதுவுமே சொல்ல. அவர் நடந்த விதம், அவர் செய்த ஜபம் அவனை மனமாற்று. இவன் தான் முதல்ல அந்த 2 பெண்மணிகளுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் பெற போறவர் சிறைக்காவல் பிலிப்பு பட்டணம். இந்த சம்பவத்தை தான் அவர் திரும்ப என்ன எழுதுறார்? ரோமாபுரியத்துல இருந்துட்டு
உங்க நாட்டுல உங்க நகரத்துல நான் சிறையில அனுபவிச்சது இதெல்லாம் தாண்டி தான் என்ன ஆச்சு, உங்க பட்டணத்துல சபை உருவாச்சு. இது மேலதான் உங்க சபையே இருக்கு. நான் பட்ட பாடுனாலதான் இந்த சபை உருவாச்சு. இப்ப மேல படிங்க. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயே உன் வீட்டார். இங்கதான் ஒரு சுவிசேஷத்தை சொல்றாரு அவங்க கிட்ட, நீ விசுவாசி, அப்போ உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞானஸ்தானம் கொடுத்து இதை முடிக்கிறாரு. அப்போ இரண்டாவது விஷயம் நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிறது, சுத்தி எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் உங்களையும் என்னையும் அதை மேல என் கவனத்தை வைக்க வேண்டாம். என் சந்தோஷம் என்னிடத்துல தான் இருக்கு. நான் அடுத்தவன்கிட்ட போய் வாங்க முடியாது. நான் சுத்தி நடக்கிறத யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நீங்க நல்லா பாருங்க, காலையில எந்திரிச்சோட 2 நாள் வச்சுக்கோங்க. நாளைக்கு திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு 2 எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுங்க. திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி அமைதியா உட்காரு, தேவன் இடத்துல பேசுங்க, இந்த நாள் அவர் இடத்துல கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி 1/2 மணி நேரம் எந்திரிங்க, எல்லா பிரச்சனையும் யோசிச்சு பாருங்க. 2 நாளுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க நினைக்கிற விஷயங்கள் தான் செயல்ல வரும். அது எப்பவுமே சொல்லுவாங்க, அது அந்த இயற்கைக்கு அந்த சக்தி இருக்கும்பாங்க. நம்ம என்னன்னு நினைக்கிறோமோ அதுதான் அது நடக்கும். நம்ம நினைக்கிறது நித்தியத்துக்கு நினைச்சோம்னா நம்மளோட சந்தோஷம் நித்தியமா இருக்கும். நானே பிரச்சனையை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அன்னைக்கு பவுலும் சீலாவும் அந்த சிறைக்குள்ள அமைதியா தூங்கி இருக்கலாம், இல்ல பிரச்சனையை குறித்து பேசியிருக்கலாம். இவங்க பிரச்சனையை குறித்து பேசியிருந்தா அந்த சிறை கைதிகள் என்ன கேட்டிருப்பாங்க, இவன் புலம்பிட்டு இருக்கிறான், சரி அவன் கஷ்டப்படுறான் புலம்புறான், நம்மளும் புலம்புவோம். என் மனைவியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து துபாயில் இருக்கிறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்து நல்ல வேலை தான். அந்த பொண்ணோட பழக்கம் என்னன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் புலம்பணும். 1 மணி நேரம் புலம்புறதுக்குனே ஃபோன் பண்ணணும். அது இத்தனைக்கும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி புலம்பி அது புலம்புனா அது ஒரு சந்தோஷம். இத்தனைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் வந்து அதுக்கு ஒரு திருப்தி. அப்போ நம்மளோட பிரச்சனைகளை சொல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அடுத்த ஒரு பிரச்சனையை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். ஐயோ சொல்லிட்டா இவன் ஏதாவது பண்ணிடுவான், இல்லப்பா நான் உண்மையான பிரச்சனைகள் இருக்கேன்னு. தயவு செய்து அதை செய்யாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது இருக்கிற சந்தோஷம் என்னிடத்துல இருக்கு. உடனே அவன் யோசிப்பான், நம்ம இவ்வளவு பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம், இவன் மட்டும் எப்படா சந்தோஷமா இருக்கான், நிச்சயமா யோசிப்பான். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பவுல் இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தார். அதனால அவர் சொல்றாரு திரும்ப, நான் சிறையில் இருந்தப்போ என்ன பண்ணேன், சந்தோஷமா தான் இருந்தேன். கடைசியா இதுதான் 2வது விஷயம். கடைசியா பிலிப்பியர் 11, அதே பிலிப்பியர் 11:13 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலிருந்து 13 படிச்சது. எந்த நிலைமையில் இருந்தாலும் அழகான ஒரு தமிழ் வார்த்தை, மன ரம்யம். எந்த நிலையில இருந்தாலும் நான் மன ரம்யமாய் இருக்க எனக்கு சொல்லி கொடுக்கல, எனக்கு படிக்கல, நான் கமாலியன்ல இருந்து படிச்சது கூட எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், கற்றுக்கொண்டேன். எங்க பவுலுக்கு கத்து கொடுத்தாங்க இந்த விஷயத்த? எப்படி எந்த பிரச்சனையிலையும் அவர் எந்த சூழ்நிலையிலையும் இப்படி நின்னாரு, எப்படி கற்றுக்கிட்டாரு அவர்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து படிக்காரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23. ஒரு விஷயமா அவர் எப்படி கத்துக்கிட்டாருன்னு பார்ப்போம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேக தரம் மரண அவதி, அதாவது செத்து பொழைச்சேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அநேக தரம் செத்து பொழைச்சிருக்காரு. மேல யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 5 × 40 200 முறை அடிபட்டிருக்காரு. ஒரு வாட்டி அது அடிபட்டாக முடிஞ்ச ஆளு, ஆனா 200 முறை அடிபட்டிருக்காரு. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். மிலாறுனா ஒரு வாட்டி அண்ணன் சொன்னார், மிலாறுனா என்னன்ட்டு. சவுக்கு இருக்கும், நீங்க சவுக்குல அடிச்சீங்கன்னா வலிக்கும். அந்த சவுக்குலயே வந்து முள்ளு வச்சிருவாங்க. இப்படி அடிச்சு இழுத்தோம்னா சதையோட சேர்த்து வரும். நீங்க வெறும் சவுக்குல அடிச்சீங்கன்னா காயம் ஆயிரும். ஆனா மிரார்ல அடிச்சீங்கன்னா சதை பிச்சுக்கிட்டு வந்துடும்.
அதுல அடி வாங்கியிருக்காரு. ஒரு தரம் கல்லெறியுண்டன் ஏன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப இதா சொல்றாருன்னா, யூத முறைமைப்படி விபச்சாரம் இந்த மாதிரி ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு? கல்லெறியும். ஏன் கல்லெறினா, கல்லெறிஞ்சா செத்து போயிடுவாங்க. கல்லுனா இந்த கல் இல்ல, இவ்வளவு பெரிய கல்லு சுத்தி ஒரு 40 பேர் நின்று பெரிய கல்லு நின்று அடிப்பாங்க அவங்க சாகிற வரைக்கும். அதுதான் அந்த பனிஷ்மெண்ட். இதுதான் பனிஷ்மெண்ட். இப்பவுமே நீங்க அரபு தேசத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொடிய இதுக்கு தண்டனை வந்து எல்லாத்துக்கு முன்னாடியே இது பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மரண தண்டனை, மற்றவனுக்கு பயமுறுத்தணும், மற்றவன் அதை செய்யக்கூடாதுன்ட்டு. கல்லெறின்னா செத்துருவான், அவ்வளவுதான், அதுக்கு மேல அது கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு? கல்லெறிந்து தப்பிச்சிருக்காரு. 3 தரம் கப்பர் தேசத்தில் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போற்றினேன். ஒரு நைட்டு ஃபுல்லா கடல்ல தனியா இருந்திருக்காரு. அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கடல்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எல்லாத்தையும் போட்டார். இது எல்லாம் தான் என்னது? நான் மனரம்யமா இருக்கிறதுக்கு நான் கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கொண்டேன்? இப்படிதான் நான் கற்றுக்கொண்டேன். நான் படிக்கல, நான் என் அனுபவத்திலே நான் கற்றுக்கொண்டேன். நீங்க ஒரு மனுஷன் என்னென்னலாம் பண்ணக்கூட எல்லாமே இருக்கும், அதுல மிஸ் ஆனது எதுவுமே இருக்காது. அத்தனையும் நான் பட்டுட்டேன். இதுக்கப்புறமும் நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்? இவை முதலானவைகளை எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இதெல்லாம் என் பிரச்சனை இல்லை. என் பிரச்சனை என்ன? சபையோட வளர்ச்சி, எப்ப நம்ம நித்தியத்துக்கு போறோம், அதுதான் சந்தோஷம். அதனாலதான் அவர் தன் நிலையில் உறுதியா இருந்தார். நீங்களும் நானும் இந்த சந்தோஷத்தில் உறுதியா இருக்கணும்னா இதுதான் விஷயம். நான் வெளியே தேடாம நான் கடைசி வரைக்கும் என் நித்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அதான் அவர் அங்க சொல்றாரு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 13 படிங்க, 12 படிங்க. பிலிப்பியர் 4:12. இதுதான் முக்கியம். மூணாவது, நான் சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்திலையும் நான் திருப்தியா இருக்கணும். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அந்த திருப்தி இருக்கா? இதனால தான் நான் அப்படி ஆரம்பிச்சேன். நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தியா ஆக மாட்டோம். இந்த திருப்தி ஆனால் நாம் சந்தோஷமா இருப்போம். பவுல் அதனால தான் அதை அழுத்தி சொல்றாரு. நான் இத்தனையிலையும் என்னவா இருந்தேன்? திருப்தியா இருந்தேன். இத்தனை நடந்தும் நான் கடைசியில எங்க போக போறேன்? ரோமர் முன்னாடி போய் ராயனுக்கு தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு இதோட இத்தனை நாள் இருந்தவர் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும் போது எங்க இருந்து எழுதுறார்? திரும்பவும் அவர் சிறைச்சாலையிலிருந்து தான் எழுதுறார். எந்த சிறைச்சாலையிலிருந்து எழுதுறார்? பிலிப்பியர் 1:13. இல்ல மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 28:16. அப்போஸ்தலர் 28:16. இவ்வளோ பிரயாசப்பட்டு, இவ்வளோ நான் போய் சொல்லணும்னு பிரயாசப்பட்டு இத்தனை அடி வாங்கி கடைசியில அவர் நினைச்ச மாதிரியே போறாரு. ஆனா எப்படி போறாரு? போய் சேர்ந்துட்டாரு. இப்ப இதுதான் கடைசி. இங்க இருந்தா எழுதுறாரு. 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டார். அவரும் என்ன பண்ணிட்டாரு? இவர் கடைசியா இவர் என்ன நினைச்சாரு? போய் நான் ராஜா இடத்துல பேச போறேன். ஆனா அவர் கடைசியா எங்க போய் உட்கார்ந்தாரு? ஒரு சேவகனை அவருக்கு போட்டு ரோம சிறைச்சாலையில உட்கார்ந்துதான் இது அத்தனையும் எழுதுறாரு. அவர் என்ன நினைச்சாரோ அதுக்கு நேர ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. ஆனால் அங்க என்ன கடைசியா நடக்குதுங்கிறத பார்ப்போம். பிலிப்பியர் 1:13. பிலிப்பியர் 1:13. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று விளங்கமாகி. நான் போய் சேர்ந்த ரோமாபுரியில நான் ராஜாக்கு நேரா பேசல. நான் இருந்த சிறைச்சாலையில நான் நடந்துகிட்ட விஷயத்துல எல்லாரும் என்னை பத்தி
பேச ஆரம்பிச்சாங்க. இது கடைசியா எங்க போச்சு? 4:22 பிலிப்பியர் 4:22 அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனை உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்து. அவர் நினைச்ச மாதிரியே தேவன் எங்க அங்க கொண்டு போய் நிறுத்தினாரு? ராயன் இடத்துல நிறுத்திட்டார். ஆனால் இவர் நினைச்ச பாதையில போல. அவர் எல்லா கஷ்டமும் பட்டார், எல்லா பாடுகளும் அனுபவிச்சார், ஆனால் சந்தோஷமாய் அனுபவிச்சார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் எங்க போக போறேன், அதுதான் என்னோட இது நான் நிறைவேறிடுச்சு, இது முடியும் போது அங்க நிறைவேறிடுச்சு. இத்தனையும் அனுபவிச்சும் அவர் கடைசியா என்ன சொல்றாரு? நான் ஏன் நிலையில நின்னதுக்கு காரணம், எனக்கு முன்னாடியே ஒருத்தர் இதெல்லாம் நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவானவர் கல்லறி உண்டார், சிறைச்சாலை அடிபட்டார், மிரால்கால அடிபட்ட, எல்லாமே பண்ணிட்டு போயிட்டாரு. அவரை நான் தான் பின்பற்றுறேன். நீங்கள் என்னை அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுங்க. அந்த கிறிஸ்து தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை தரப்போறார். அதுதான் நித்திய சந்தோஷம். இப்படி நான் சந்தோஷமா இருக்கணும்னா பவுல் இருந்த அந்த ஒரே உறுதி, நான் என் நித்திய வாழ்க்கைக்கு போறேன். நான் ஓடிட்டேன், நான் வெற்றிகரமா ஓடிட்டேன், என் ஜீவ வாழ்க்கையை முடிச்சிட்டேன். இதை கான்பிடண்டா அவர் சொல்ற காரணம், அவர் சொன்ன விதமாக நடந்தார். அவரை பார்த்து எல்லாரும் கத்துக்கொண்டாங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஆன சந்தோஷமாக இல்லாமல் நித்தியத்துக்கான சந்தோஷமா பெறணும்னா இந்த 3 விஷயம் இருந்தா நிச்சயமாக நீங்களும் நானும் என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கும். பொறுமையா கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.